வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஆஃபர் டைப் தான், அந்த லாங் டைம் கான்செப்டும் கூட. அதே இதில் வந்துட்டு நம்ம போடுற அமௌண்ட்டில் பாதி வந்துட்டு டக்குன்னு வித்ரா எடுத்துக்கலாம். அதே பார்த்தோன்னா மற்ற அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணும்போது அதில் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே அந்த கான்செப்டில் நமக்கு நிறைய வந்திருக்கு. அந்த இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க. அந்த இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹோம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நல்ல பெரிய பிராண்டோட நேம் வச்சுருக்காங்க, அதனால் என்னால் சில விஷயங்களை ஷோ பண்ண முடியாது. அந்த இதில் வந்துட்டு நம்ம லைவாக இப்போ வித்ராவலும் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வித்ரா அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளீஸ் என்ட்ரு அமௌண்ட்டுன்னு இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees இருக்குது. என்னோடய அக்கௌண்ட் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1000 அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்துட்டு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நான் வந்துட்டு இப்போ வித்ரா போட்டுட்டேன், பேக் போயிடுறேன். ஓகேங்களா? அந்த இதில் வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஆஃபர் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ப்ரொடக்ஷன் இருக்கலையே, இதில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் போட்டோம் 482 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நமக்கு 224 அப்படின்றது டெய்லி ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது, டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ அதை வித்ரா எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வித்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம 482 மட்டும் யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாம், மற்றபடி எதுவுமே போக வேண்டாம். ஏன்னா மற்ற எல்லாமே போனாலே ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம வேல்யூ ஆடட் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 285 அப்படின்றது பேக்கேஜாக இருக்கும். இது ஒன் டேயில் பார்த்திங்கன்னா 436 நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ 285 ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரிஷியேஷன் அப்படின்றது இருக்குது இல்லையா? இதில் போய்ட்டு நம்ம 291 அப்படின்றத ட்ரை பண்ணோம்னா 24 ஹவர்ஸில் ஒரு மணி நேரத்துக்கு 18 ரூபா அப்படின்ற மாதிரி ஆட் ஆகி 442 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு ஆட் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 800 சம்திங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் இன்கமாக பார்த்திங்கன்னா நமக்கு 878 அப்படின்ற மாதிரி இதுலேருந்து ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து என்னடா பிளான் வரப்போகுது, என்னடா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? 291 1135 எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும். நமக்கு இங்கே ஏன்னு வந்திருக்கு அப்படின்னா அதில் எல்லாமே நம்ம தான் ட்ரை பண்ண முடியும். ஒன்ஸ் பியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் பியில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு டேரெக்டாக வேல்யூ ஆடையும் அப்ரிஷியேஷனையும் நான் போட்டு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி கட்டுறதுக்கு தான் அந்த 482 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நம்ம வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் அப்ரிஷியேஷன் போடுறோம் அப்படிங்கும்போது அப்ரிஷியேஷன் மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க, பிக்கெல்லாம் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ யாருமே பி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒர்த்தாக இருக்குது, நமக்கு வந்துட்டு நல்லா போகும் அப்படின்னா நானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ரிஷியேஷன் பிஓ அப்ரிசியேஷன் சிஓ இதெல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நமக்கு இந்த அப்ரிசியேஷன் ப்ரொடக்ஷனு இந்த மாதிரி லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருமே அதிகமாக அந்த B3 C இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ போகவும் வேணாம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் வித்ராவல் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெஃபரல் ரிவார்டுமே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டாஸ்க் லிஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்துட்டு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு VIP 1ல் 5 பேர் இன்வைட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி 100 ரூபா அப்படின்ற அச்சீவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மற்ற டாஸ்க் எல்லாமே இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் மட்டும் பார்த்துப்போம். அடுத்து இன்விடேஷனுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஷேருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இன்வைட் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜில் நமக்கு கமிஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 42.5 அந்த 1% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான், ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கேஜில். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஆஃபர் ட்ரை பண்ணும்போது நமக்கு கொஞ்சமாக தான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே நம்மளோட வித்ராவல் அப்படின்றது ரெமிட்டன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சீக்கிரமே இது அப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை பற்றின அப்டேட்டை வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் கிடச்சிருக்கும். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு
உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனசன், சைபர் இன்ஃபோ. டாடா பை பை, டேக் கேர்.